I am Sanghamitra and I'm from 12th grade. So, talking about Ethnic Day, we've been celebrating Ethnic Day for the past 12 years, and the main intention of this event is to raise funds for the Cancer Foundation. And we've donated more than 11 lakhs for the Cancer Foundation from the past years. So, this is about we collect funds from the students from the stalls, and we collect certain amount and then we donate it to the Cancer Foundation. This is a student-driven program supported by the teachers, and this is the 6th year of Ethnic Day, and we've also celebrated Namagramam, which is in a large scale. So the main intention is already told, and hope you all. From this, I welcome you all to this event, and from this we also learn that every single donation also matters. Thank you. Hello everyone, I am Aprajita Ramu and I am studying in grade 12 currently, and I am from National Model School. So today I'll be talking about Ethnic Day and why we celebrate Ethnic Day. So Ethnic Day is something that has been celebrated before in the previous years consecutively. So this is the first time we're having it again after 6 years, and I'm really excited to look for it. So basically we have a lot of stalls and games and fun activities representing each culture of India. For example, Gujarat, Maharashtra, Tamil Nadu, all the states of India, we have fun activities and games from them. And we basically get to have fun and buy the things we want. And this actually helps in a really big scale too. We're raising funds for a cancer organization, the Coimbatore Cancer Organization. And I think it's really innovative as students, and we also get to do a good deed on the side. So that's about Ethnic Day. Thank you. வணக்கம், என் பெயர் கனிஷ்கா. நான் 10ஆம் வகுப்புல படிச்சு வரேன். இந்த நம்ம பள்ளியில வந்துட்டு இந்த எத்னிக் டே விழா 6 வருஷத்துக்கு அப்புறம் நடைபெறுது. 2013ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சு 12 வருஷமா இந்த விழா நம்ம பள்ளியில் நடந்து வருது. இந்த விழாவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளியில வந்து ஏராளமான கடைகள் வச்சிருக்காங்க. அதுல இருந்து வர வருமானத்திலிருந்து 40% வருமானத்தை கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு தானம் பண்றதுதான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சின்ன சின்ன செயல்களும் சமுதாயத்துக்கு பெரிய மாற்றம் தரும். நன்றி. வணக்கம், என் பேர் வந்து சிவநிதி மாறன். நான் 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன், நேஷனல் மாடல் ஸ்கூல்ல. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்துட்டு என்ன ஈவென்ட் நடத்தியிருக்காங்கன்னா எத்னிக் டே. இந்த எத்னிக் டே வந்துட்டு கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்காக வந்துட்டு நடத்துகிறோம். இந்த ஈவெண்ட் எதுக்காகனா மெயினாக நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த கேன்சர் ஃபவுண்டேஷனில் இருக்கிற கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுக்காக தான். இது வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஏன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணோம்னா, ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுலேருந்து வந்த ஃபண்டால் வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிரதக்ஷனாவோட மதர். ஸோ இந்த எத்னிக் டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் த ஸ்கூல். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அவங்க வேலை செய்கிறாங்க. மோரோவர் இதில் ஃபண்டை ரைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ நல்லா காமிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். எவ்வளோ இன்வால்மெண்ட், எவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் இது மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு 4 வருஷம் மிஸ் ஆயிருந்தது ஆஃப்டர் கோவிட். ஒரு கேப்க்கு அப்புறம் இது வர்றது வந்து we are very very happy. As a parent, I am enjoying this very much. Thank you. Thank you.